ஓ இதுல கொடுத்த கீழே கீழாச்சி கொடுத்த நாளைக்கு அப்படி எல்லாரும் 50 வயசு வரும்போது அடக்கி வணக்கம். நான் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. உண்மையாகவே இப்படியே இந்த பொதுமக்களுக்கு முன்னால் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்ல கிடைக்கிறது. நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற யார் என்றால் என்னுடைய கோர யுத்தத்தை கண்ணால் பார்த்து எங்களோட வரலாற்றின் சாட்சிகளோடு தான் நான் தேய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ சில பேருக்கு தெரியாது, முக்கியமாக கௌசல்யா எடுத்து பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டங்களில் இருக்கையில். ஆனால் எங்களில் பெரும்பாலானவர்களுக்கு நாங்கள் பட்ட இன்பங்கள் துன்பங்கள் தெரியாது. நாங்கள் அந்த அவ்வளவு துன்பத்துக்களையும் ஒரு பானும் ஒரு வாழைப்பழம் இருந்தாலும் அதையே இன்பமாக கொண்டு வாழ்ந்த சம்பவம் தான் நாங்கள். சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் நான் கதை கேட்கல, எல்லாரும் கேட்கணும் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறீங்கன்னு. நான் என்னுடைய சகோதரங்களையும் என்னுடைய அப்பா அம்மா நாங்கள் 93 94ஆம் ஆண்டு பங்கர் வெட்டின வரலாறுகளையும் பெனங்குத்தியில் அடிக்கின வரலாறுகளையும் அதுக்கு பிறகு இந்த சங்க கடைகளில் லைனில் இருந்த வரலாறுகளையும் 5 ரூபா 10 ரூபா நேரம் இந்த சங்கக்கடை மான்றதே வித்தியாசமாக தெரியும். 2000 குழு இருக்கும் கட்டை. அப்படியான வரலாறையும் கண்டு தான் நாங்கள் இந்த 2009ஐயும் தாண்டி 2025 வந்து நிற்கிறோம். எனக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் தார இந்த ஆதரவுன்றது எனக்குரிய ஆதரவு இல்லை, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்கிற ஆதரவு. ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களோட கைகளில் வருமாக இருந்தால் உள்ளூராட்சியில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய எல்லாமே அபிவிருத்தி செய்யலாம். நான் இதை தான் முதல் துணுக்காய் இதுலேயும் சொன்னேன், பூனேரியிலையும் சொன்னேன். ஏனென்றால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த காசுகளை கொண்டே பேங்குகளில் டிபாசிட்டில் போட்டு வைக்காமல் பிரதேச சபை உங்களோட கையில் வருமையாக இருந்திருந்தால் அந்த அதில் இருக்கிற முழு காசையும் செலவழிப்போம். ஒன்றும் இல்லாமல் முழுக்க கொண்டு போய் முழு சின்ன ரோட்டு எல்லாத்தையும் காப்பேட் போடணும். இப்போ தெற்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன ஒழுங்குகளும் எல்லாம் காப்பேட். ஆனால் இங்கே மெயின் ரோடுகள்லேயே எல்லாம் பெரிய பெரிய குழியடாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்கண்ட கிராமப்புறங்களை விரிவாக்கம் செய்யணுமென்றால் ஒரு சபையை கைப்பற்றணும். முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் 2 இருந்தது, இப்போ ஒரு சின்ன நெகோசியேஷனில் இருக்குது. இப்போ எங்களுடைய துணுக்காய் பிரதேச சபை எங்களுடைய கையில் இருக்க நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம். நீங்கள் அதில் எந்த சந்தேகம் இல்லை, நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம். நாங்கள் வெண்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கிற மாகாண சபையிலையும் நீங்கள் துணுக்கா பிரதேச சபைக்கு வர காசுகள் அவ்வளோதையும் செலவழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்தில் அடிபடலாம். பிரதேச சபையில் காசு இல்லை. இந்த முறை நீங்கள் பிரதேச சபைக்கு ஒதுக்கல. 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பிரதேச சபைக்கு இவ்வளோ ஒதுக்குன்னு கொண்டு அடிபடலாம். இங்கே இருக்கிற காசை அப்படியே 10 ரூபா வச்சு கொண்டு பொது சனத்துக்கு கொடுக்காம நாங்கள் கொண்டு பேங்க் டிபாசிட் பண்ணி கொண்டு அரசாங்கத்திட்ட அடிப்படை இல்லாத எங்களுடைய பிரதேசங்களை ஒதுக்குறதுக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஒதுக்குவோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக சிவாயோட நான் நினைக்கிறேன், 10 கதைக்கிறேன். அதை விட அஞ்சனாவோடையும் கதைச்சினேன், இதோடையும் கதைச்சினேன். நான் பிராசனாக்களை தான் பொறுப்பாக என்றால் பாராளுமன்றத்தில் ஷோர்ட்டாக சொல்கிறேன் என்றால் பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன் என்றாலே அந்த 159 பேருக்கும் பயம். என்னத்தை கதைக்க போகிறானோ, என்ன இந்த எலெக்ஷனில் தங்களுக்கு இனா போதோ, எதை கொண்டு வந்து இங்கே வச்சு அடிக்க போகிறானோட பயத்தில் ஒரு வழியுமே இல்லாமல் சுவஸ்திகா அருள்லிங்கம் வந்து லோயரை நான் பேசினேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ராமநாதபுரத்தில் வேறு ஒரு ஆளை தான் பேசினேன். அது அங்கேருந்து பொதுமக்களுக்கு எத்தனையோ கடிதம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்திருந்தது. அது ஒரு ஆளுக்கு தான் பேசினேன். ஆனால் சுவஸ்திகா அருள்லிங்கம் என்ற லோயரை பேசினான்னு சொல்லி பொய்யா அந்த சுவஸ்திகா அருள்லிங்கம் என்ற வந்து பிரதமருக்கு கடிதம் அனுப்பி பிரதமர் அதை பிமல் ரத்நாயக்கு பொய்யா கொடுத்து பிமல் ரத்நாயக்கு அதை ஃபோனை பார்த்து கொண்டு பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனான்றவர் வந்து ஒரு பெண் சட்டத்தரணியை நோக்கி பாலியல் வார்த்தைகளை பாவிச்சிருக்கிறாருன்னா அப்படியே சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். கன்சாட்டுக்கு இவற்கரிமை கொள்வாங்க வச்சிருக்க பாவிச்சிடல செக்ஷுவலி அசோல் கராட்டியில் அது அப்படி என்ற ஒன்றையுமே அங்கே பாவிக்கல. அங்கே ஒரு வசனம் கூட இல்லை. எந்த ஒவ்வொரு வசனம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை. அப்போ அது வந்து என்னென்றால் பாராளுமன்ற நீதிமன்றம் மாதிரி பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிற பிள்ளைகள் ஒரு பொய் சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு 500 மில்லியன் தந்த நேரத்தில் 400 மில்லியன் பொய் சொன்னால் அது வந்து 7 வருட சிறை தண்டனை. இவ்வளவு யாருக்குன்னு தெரியாது. மேக்சிமம் 7 வருஷம் சிறை தண்டனை போடும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன கதையை திருப்பி சொன்னால் அது 7 வருஷம் சிறை தண்டனை. அது விளங்காமல் எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் நாங்கள் தமிழர் தானே அடங்கி ஒடுங்கி முறிஞ்சு போயிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில்
அவர் எங்கண்ட இது அதை பிறகு நான் அவரோட கேண்டீனில் கதைச்சேன்னா நீங்கள் இப்படி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறீங்க, நான் கதைக்காத ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதையும் ஒப்புக்கொண்டு சபாநாயகரும் இப்போ நான் கதைச்ச அந்த கன்சார்ட்னு சொல்லுவாங்க, கதைச்ச அவ்வளோமே புத்தகத்தில் வேறு அங்கேயாவது பார்த்துருக்கலாம் நான் கதைச்சிருக்கிறேன். அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க மாட்டோம், அது நாங்கள் மறக்க விரும்புகிறோம், பொது மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னாங்க. நான் சொன்னாங்க இயலாது, நாங்கள் வழக்குக்கு போகிறோம். ஆகவே வழக்குக்கு போய் சம்பந்தப்பட்டால உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் 7 வருஷம் தண்டனை வழி கொடுக்கக்கூடிய வேலை நாங்கள் செய்கிறோம், செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இது எனக்குரிய அவமானம். நாங்கள் இப்படி அடக்க அடுங்கி போனோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு எங்களோட பிரேய சேலங்களில் தமிழ் போமே இருக்காது. நாங்கள் போய் தமிழில் போய் கேட்கல, எல்லாம் சிங்கள போமும் இங்கிலீஷ் போமும் தான் இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் நரேந்திர மோடி வரைக்கும் இல்லை, எல்லாமே இங்கிலீஷ்லையும் சிங்களத்துலையும் தான் போட்டிருந்தது. தமிழில் ஒரு வாங்கணும். ஆனால் நரேந்திர மோடி வந்து கலைச்சது வந்து திருக்குறள். இப்போ திட்டமிட்ட ரீதியில் எங்கள் அரசாங்கம் எங்களோட இனத்தை அப்படி அழிச்சு கொண்டிருக்கு. அது எங்களுக்கு விளங்குது இல்லை. நாங்கள் யோசிக்கிறோம் அவரை ரோட்டு போடுவது தானே பரவாயில்லை. அந்த அவங்க என்ன தையடி வியாரை இப்போ தான் நான் தையடி வியாரை நீங்கள் நினைப்பீங்க. என்னுடைய எண்ணம் வந்து அப்படியே கொஞ்சம் தையடி வியாரை சப்போர்ட் பண்ண நான் சொன்னால் அந்த தையடி வியாரை மக்களை சந்திச்சுட்டோம்னா ஒரு ஆள் தாங்கோ எனக்கு ஒரு உங்களுடைய உறுதியை இந்த லோயர் இருக்கிற நாங்கள் வழக்கு போடுறோம். அது வந்து அரசியல் செய்யணும். அதில் ஒருத்தட்டையுமே உறுதி இல்லை. உறுதி இல்லாமல் வழக்கு போயிடும். இப்போ நாங்கள் வேற ஒரு ஆள் இந்த காணியை வேற ஒரு ஆள் வந்து பிடிச்சா எங்களோட உறுதியை கொண்டு தான் வழக்கு போடும். அப்போ நாங்கள் உங்களோட ஒரிஜினல் உறுதி இருந்தால் தாங்கோ ஒரு ஆளாவது வழக்கு போகும்போது வழக்கு போகிறது இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் இந்த சைடு யாரையும் சும்மா அரசியலுக்காக பாய்படுதா அல்லது வந்து உண்மையாகவே மனசுத்தியோட இருக்கும். எனக்கோ கௌசல்யாக்கோ யாருக்குமே சட்டமில்லாம கட்டப்பட்ட எந்த கட்டடம் உடைக்கவன் முறையில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அந்த பலத்தோடைய தமிழர் இருக்கிறோம் இல்லை. நாங்கள் அதை போய் உடைக்க வழிகிட்ட என்ன நடக்கும்? நாளைக்கு தெற்குல போட்டு எங்களை டயர்ல போட்டு எரிப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? சட்ட ரீதியா போய் நீதிமன்றத்துல ஆணை எடுத்துக்கொண்டு வந்துதான் அதை உடைக்கலாம். அது சட்ட ரீதியா வாங்கணும்னு சொன்னா ஒரு திறமை இனம் இல்லை. அப்படி எங்களை சுத்தினே இருக்கிற அரசியல் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் பாராளுமன்றத்துல நேராக கண்ணால கண்டதுல நீங்க கண்டா தேசிய உணர்வோட நிக்கிற நீங்கள் வந்து அடிச்சு கொலை செய்வீங்க. அந்த தூக்குவோம் உங்களுக்கு வரும். அப்படி உள்ளுக்குள்ள டீல் அடிப்பாரு. உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி போய் மற்ற அமைச்சர் மேலே தந்து எனக்கு ஒரு அந்த பஸ் ரூட் ஒருக்கா எடுத்துட மாட்டீங்களா, எனக்கு ஒரு அந்த இது ஒருக்கா செய்ய மாட்டீங்களா, இந்த ஜிஏ ஒருக்கா மாற்றி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி உள்ளுக்குள்ள தனிப்பட்ட லாபங்களுக்கானதான் நாங்கள் பாராளுமன்றத்தில் இப்போ போய் இருக்கிறத ஒழிய யாருமே பொதுமக்கள் ரைட் இப்போ துணுக்காயில் இருக்கிற ஒரு குழந்தை பிள்ளை இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு எதிர்காலம் என்னென்று யாரும் யோசிக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குடும்பம் தங்களுக்கு ஒரு பூச்சிட்டி கட்டணும், தங்களுக்கு ஒரு பெட்ரோல் செட்டர் கட்டணும் தான் வரலாறு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற காலம் உள்ள ஆளுமன்னு எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் இருக்கிற காலத்தில் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு தான் வரலாறு இருக்கும் தலைவர் மாதிரி. ஆனால் இவன் இப்படி துரோகம் செய்துட்டு போனான்ற ஒரு வரலாறும் இருக்காது வாழ்க்கையில். எனக்கு என்னோட இனம் வந்து இவ்வளவு கவலை. நாங்கள் இப்போ கூட ரஹூப் ஹக்கீம் என்ற ஒரு இதோண்ட ஒரு ஊழல் ஒழிப்பாணி வன்னி என்று எழுதி இருக்குது. ஒரு பெரிய ஒரு நல்ல தலைவர் உண்டு. எங்களுடைய தேசிய போராட்டத்தை 2002ஆம் ஆண்டு சமாதானத்துக்கு போன அப்புறம் சிவாஜியாக தெரியும். 2006ஆம் ஆண்டு மாவிலாறு கூட்டப்படும் வரைக்கும் அந்த 4 வருடங்கள்ல நாங்கள் சமாதானத்தை நினைச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கு. திட்டமிட்ட ரீதியில அரசாங்கம் வந்து உள்ள போர் தளவாடங்கள் எல்லாம் ரக்கி கருணாவை உடைச்சு கொண்டு போறது உதவி செய்தது இந்த இனத்தரப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்களுக்கு அது விளங்குறது என்னடா பழைய வரலாறு தெரியாது. தெரிஞ்சாக்களுடைய காலமும் முடிஞ்சுட்டு போகுது. இனிவார இளம் சந்ததியினருக்கு அது தெரியுமான்னு கேட்டாலும் தெரியாது. நாங்கள் செல்லண்டா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். பீசட்டா என்னன்னு கிளைமோரண்டா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த அந்த ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இவங்க திட்டமிட்ட ரீதியில கஞ்சா அது இதண்டு எல்லா இடமே விட்டுட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்கள் தெற்க பிடிச்சிருந்தா தேசிய தலைவர் தெற்க பிடிச்சிருந்தா கஞ்சா பூ எல்லாம் விட்டுருக்க மாட்டார் வாழ்க்கையில. தெற்கும் தமிழ மாதிரியே இருந்திருக்கும். ஆனா நாங்க இவங்க தமிழத்தை பிடிச்சு அப்படியே ஒரு திட்டமிட்ட ரீதியில இன கலாச்சாரம் எல்லாத்தையுமே என்ன போறாங்க. நான் என்னுடைய குரல் கடைசி நாள் பாராளுமன்றம் ஒழிக்கும் வரைக்கும் என்னுடைய குரல் மாறாது. அது நான் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தர உறுதியாக இல்லை. எங்க அப்பாவும் ஜெர்மன்ல இருந்தார். வச்சிருந்தா பெரிய ஹோட்டல் டீ ஒலி என்று 400 பெட் உள்ள ஒரு ஹோட்டல் மேனேஜர். வச்சிருந்தா அங்கேயே இருந்திருக்கலாம். 89ஆம் ஆண்டு வந்து எங்களுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டேன். சிறியர் தியேட்டர் எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்பா போய்க்கலாம். நாங்கள் 90, 95, 97 இடம் பேருக்கு அம்மாட்ட கேட்கிறோம். ஏன் அப்பா வந்து இந்த போற நாங்கள் ஜெர்மன்ல போய் இருந்திருக்கலாம் தானே. அப்பா எங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவார், என்ற இனம் என்னுடைய மொழி என்னுடைய நிலம் இந்த உணர்வு நீ எந்த நாட்டில் போயிருந்தாலும் வராது. நீ எந்த நாட்டில் போயிருந்தாலும் உன்னுடைய சிந்தனை முழுக்க உன்னுடைய நாட்டை பற்றி தான் இருக்கும். நீ உன்னுடைய நாட்டில் என்ன நடக்குது. இப்போ பாருங்க, இந்த விழா வீடியோவை யார் கூட பார்க்குறேன்னு சொன்னாலும் என்னோட புலம்பெயர்ல இருக்கிற தமிழர் வேண்டாம். எங்களுடைய இங்கே இருக்கிற சனத்துக்கு ஏதாவது நல்லது நடக்காதா, இங்கே இருக்கிறதுக்கு ஒரு விடிவு பிறக்காதா. 2009 வந்து நாங்கள் குத்தா அப்படி எவ்வளோ வீடியோ இருக்கு. நான் கண்ணை கட்டி போட்டு பிடரியில் சொல்ற வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு போர் குற்றமுறை. இந்த வரைக்கும் யாருக்குமே குற்றம் சொல்லல.
இதே பாருங்க பட்டலாந்து படுகொலை என்று சொல்லி போட்டு நேற்று பாராளுமன்றத்தில் ஐயாவுக்கு தெரியும் அது ஒரு சிறப்பு விவாதம் நடக்குது. அதில் நான் கதைச்ச கதை வெளியால் வரேன். நான் எழும்பி கதைச்ச கதை என்னென்றால் இதே பட்டலாந்தில் உங்களுக்கு 40,000 போகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய விவாதங்கள் கொண்டு வந்து நியாயம் கேட்க வலிக்கிறீங்க. 4 லட்சம் ஜனம் 3 லட்சம் ஜனம் உங்க சாப்பிடு 44,000 போராளிகள் செத்துது. அப்ப நீங்களே நியாயம் கொண்டு வருகிறார். எத்தனை பேரை கொண்டு பூசாக்கள் அங்க இங்க கண்ணெல்லாம் தோண்டி என்னுடைய போராட்ட வீரன் ஒருத்தர் சிறையில இருந்து சொல்றாங்க இந்த கடைசி ஆசை என்னென்ன இந்த கண்ணை யாராவர்களுக்கு தானமா கூட அந்த கண்ணால தமிழ்ல மலர்றதை பார்க்கணும்னு சொன்ன வேண்ட கண்ணை சிறையில போத்திலோடுகளால குத்தி கண்ணை உயிரோட தோண்டி எடுக்கிறாங்க. அந்த வரலாறு எல்லாம் நாங்க மறந்துட்டோம். எங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்ப டிக்டாக், யூடியூப், பேஸ்புக் அப்படி இல்லாட்டி இந்த 4-5 கஞ்சா அதுகள் தான் எங்களுக்கு தெரியுமா ஒழிய ஒருத்தன் அந்த சிறையில சாக போறோம்னு தெரிஞ்சும் தமிழ்ல இந்த கண் பார்க்கணும்னு சொன்னா அவனுக்கு எப்படி துணிவு இருந்திருக்கும்னு ஜோதிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் ஜோதிச்சு பார்க்க சிவான்னு பாராளுமன்றத்துல கைகெல்லாம் துணிவே தேவையில்லை. நாளைக்கு சாக போறோம்னு தெரிஞ்சும் எந்த கண்ணை நீ வேணுமெண்டா இன்னொருத்தனுக்கு தானமா கொடு. என்ன கொலை செய், என்ன வெட்டு, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கண்ணை தானமா கொடு. என்னடா இன்னொருத்தன் கண்ணுக்குள்ளால நான் என்னுடைய தமிழ் எல்லாம் மலர்றதை பார்க்கணும்னு சொன்ன போராட்ட வீரர் தான் நாங்க. வீர சிங்களவர் ஒரு வரலாறு இல்லை, வீர முஸ்லீம் ஒன்று வரலாறு இல்லை, வீர பரங்கியல் தமிழ் இல்லை. தமிழ் அதான் நான் பரவாயில்ல, நாங்க தமிழ் தென்னிந்தியாவில் நான் சரி இங்கே நான் சரி எங்களுடைய வீர வரலாறு மறக்காது. இதுவரை காலம் இந்த 2009க்கு பிறகு 15 வருஷம் எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து எங்களை வந்து ஒரு மானங்கட்ட இனமாகவே மாத்திட்டாங்க. மானங்கட்ட இனம், பிச்சை எடுக்கிற இனமாகவே மாத்திட்டாங்க. நான் முதல் நாள் பாராளுமன்றத்தில் வந்து இவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன். நான் ஜனாதிபதிக்கு என்னுடைய லைப்ரரிக்கு 100 மில்லியன் வந்திருக்காரு அப்பாடா இருந்து. பிறகு பார்த்தா 34,000 மில்லியன் கொடுத்து கிடக்குது தெற்கு. எங்களுக்கு தந்து 100. அது நீங்க 100 × 34,000 இன்று 100 வீதம் பிரிச்சா 0.000 தான் பெரும். பிச்சையிலும் பிச்சை. இந்தியா எங்களுடைய தமிழ் உறவு கொடி. இந்தியா கொடுக்கும் பில்லியன், அதுல இவர் எங்களுக்கு தெரிவார் 100 மில்லியன். பில்லியன் 1000 மில்லியன் ஒரு பில்லியன். அப்ப இவ்வளவு ஒத்திரியோ கோடியா தர அதுல 100 வீதம் கொடுத்துட்டு அதை வேற பெருமையா வேற பேசுறேன்னா அதை கேட்கறதுக்கு என்னோட தமிழன் கேவலமானவன் இல்லை. என்னுடைய உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியோட ஸ்பீச் நடக்கல என்னுடைய கதிரையில என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் போய் இருந்துட்டார். நான் அதை கணக்கெடுக்கல. நான் போய் பின்னால இருந்துட்டேன். ஹிஸ்புல்லா அமைச்சர்கிட்ட ஹிஸ்புல்லா எம்பின்ற சீட்லையும் போய் இன்னொரு எங்களோட தமிழாக்கள் இருந்து தெரியாம இருந்து நம்ம வச்சுக்கொள்வோம். என்னுடைய பேர் போட் எழுதி இருக்கும். இப்ப நான் பாராளுமன்றத்தில் சஜித் கதிரை எழுதி ஒரு போட்டும் இருக்கிறேன். நான் பார்த்தா வெப்சைட்ல ஏதாவது போட்டிருக்காண்டு வெப்சைட்ல எந்த கதிரையில யாரும் இருக்கலாம் வெளியே சொல்லுவோம். எந்த கதிரையில யாரும் இருக்கலாம்னு இருந்தது. ஆனா அண்டு போய் அந்த என்னுடைய ராமநாதன் அச்சுனாண்ட அந்த நேம் போட்டு அடிச்சிருக்கிற எடுத்து பின்னுக்கு வச்சுட்டு என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்ததை நாங்கள் கணக்கெடுக்கல. ஜனாதிபதிக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய ஜனாதிபதி என்னோட கேட்கல. இப்போ ஜனாதிபதினா தமிழ் உறவுகள் வந்து வடக்கு கிழக்குக்கு எதுவுமே செய்யாது, சும்மா பூச்சாண்டி காட்டுறது ஒழிய தமிழர்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னார். அப்போ நாங்கள் நீங்கள் இதே 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் சோறு சாப்பாடு தண்ணி இல்லை போய் சனமெல்லாம் லைன்ல நிற்கல. நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? தமிழ் ஜனம் முழுக்க நல்லூர் திருவிழாக்கு வாங்க அப்பதான் காசு வேணும். அந்தரத்துக்கு தான் நீங்கள் வருத்தம் வந்தா தான் கேட்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 12 வீதமையில ஒரு சின்ன குளிசை, அந்த குளிசையை குடிச்சாதான் மருந்து மாறுமென்று அப்படியே தமிழ்ல சொன்னேன். பிறகு சொன்னவர் நான் ஒட்டு சுட்டான் எங்களுடைய தமிழ் ஒரு புலம்பெயர் உறவுகளால் தான் ஒட்டு சுட்டான்ல ஓட்டு தொழிற்சாலையை திருப்பி எடுக்க போறாரு என்னோட காய்ச்சல். அப்ப ஜனாதிபதி சொன்னாங்க கிட்ட போய் கேட்க கரு ஜனாதிபதிமா நீங்க இப்படி சொல்றீங்க, அப்போ ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையெல்லாம் யார் செய்யறது? அப்போ அது தமிழர் இல்லையா என்று கேட்க இல்லை அது நான் ஸ்பீச் காய்ச்சது நீங்க வாங்க பிறகு அதெல்லாம் கேட்கணும்னா அப்படி எங்கள்ட இப்போ அதோட நான் கேட்டேன்னா எங்களோட பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்க சொல்லி பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்க வேணுமென்றது நாங்கள் காலங்காலமாக ஆனந்த சுதாகர்லேருந்து எல்லாருமே ஜெயிலில் இருந்து எதிர்பார்க்குறோம். இப்போ பயங்கரவாதம் என்றே இல்லை. நாங்கள் பயங்கரவாதி இல்லையா? நாங்கள் பயங்கரவாதி இல்லை. இந்த உலகம் 150 பேரும் பயங்கரவாதிகள். நாங்கள் வந்து ஒரு நாடு கட்டினாக்கள். சரிதான், நாங்கள் நாடு கட்டினாக்கள். வான்படையிலிருந்து கடற்படையிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து பேங்க்ல இருந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாக்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கம், நிஜ அரசாங்கமே செய்த இனம் நாங்கள். ஆனா ஜேபி என்ன செஞ்சது? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு குழந்தை பிள்ளையை வெட்டி ஒவ்வொருத்தர் காலை வெட்டி கையை வெட்டினது எல்லாம் இப்போ நிரபராதிகள். ஒரு இனம் தன்னுடைய இனத்தின் விடுதலைக்கு போறாருன்னா பயங்கரவாதிகள். என்னுடைய உடல்ல இருந்து உயிர் போகும் வரைக்கும் இவை என்ன ஒரு நாள் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அது வீடியோல வராது. பாராளுமன்றத்தில் நான் கதைச்ச உடனே டைம் முடிஞ்ச உடனே அங்கே 159 பேரும் எழுப்பி காத்தினாங்க. காட்டுங்க நான் பண்டியல் தாண்டா கூட்டமா நிற்கும் புலி. அதான் 7 மண்டா அந்த கிடாமனோட பாராளுமன்ற கிணறு தாண்டி ஒன்றுட்டாவா 7 மண்டாவா இந்த உடம்பு பெருசால இருந்து உடம்பு சின்னல இருந்து ஒன்றுண்டாவான்னு சொன்னேன். அதுக்கு கூட ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற சொன்னா டாக்டர் நீங்கள் இப்படி அடிபட கூப்பிட்டு இருக்க கூடாதா சொன்னாங்க.
அதுதான் எங்கிட்ட வரலாறடா. நான் வந்து வீர முஸ்லீம் வந்து யாரையும் கூப்பிடுறது இல்லை, வீர சிங்களம் வந்து யாரையும் கூப்பிடுறது இல்லை. தமிழன் பேர்லயே எழுதி இருக்கு வீரமண்டு. ஆகவே நீ 150 பேரும் பாருன்னாலும் அடிக்கிறான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒன்றுண்டாவா மான மரியாதை இருந்தா ஒன்றுண்டா செலவா அப்படி என்று கேட்டான். 7 மண்டா சிங்களம் தான் சொன்னான். 7 உங்களாட்ட பணதியனுவான கொந்த பணம் எந்த கொண்ட முன்னூறு ஏதாவது ஒன்று இருக்குன்னா தடவை பார்த்துட்டா ஒன்றுண்டா பாதிப்போம். ஒருத்தன்மை வரையில்லை. இருந்தால் அப்படி ஒரு வரலாறு நாங்கள் விட்டு வைக்கக்கூடாது. நாங்கள் இனி ஒரு காலத்தில் எங்களோட எல்லாம் சந்ததிக்கு எங்களோட பழைய வரலாறு அன்னைய வரலாறு எல்லாம் மறந்து போயிடும். அண்ணர் அடித்தது, அங்கே அடித்தது, திருத்தி கொண்டே விட்டது, ஐயோ அம்மை என்று கொஞ்சம் கத்தி கொண்டு போனது எல்லாமே வரலாறு எல்லாம் மறந்து போயிடும். நாங்கள் அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. எங்களோட வரலாறு அடுத்த சந்ததி கடத்தணும். நான் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் சாகாது. அது நான் நேரம் யாழ் மாநகர சபை போடுறதுக்கு நாங்கள் கடைசி நேரம் இதாக போயிட்டு நான் வெளியே 6 மணிலேருந்து எங்களுக்கு அந்த கட்சி அலுவலகம் ஒன்றும் இல்லாதால பிரகாசன் ஒரு இடத்துல, ஜெகதாஸ் ஒரு இடத்துல, கௌசல்யா ஒரு வீட்டில், நான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஃபோம் அங்கே கொடுத்துட்றேன், இங்கே கொடுத்துட்றது சைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோமில் சைன் பண்ணி ஃபோம் பார்த்துருங்க தானே ஒவ்வொரு வீடாக போய் சைன் பண்ணிக்க வீட்டை வந்த அப்புறம் ஞாபகம் இருக்கும் அப்படி பஸ் அடிக்கிற வேண்டாம் விட்டாங்க. அப்படி கொஞ்சம் நான் அழைச்சிட்டு என்னென்றால் இந்த முறை இந்த மாகாண சபை தேர்தல் இதை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். அரசாங்கம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்குது. இதை தோப்பினோம் கணக்க ட்ரை பண்ணலாம். எங்களை மட்டும் இல்லை, வேற வேற கட்சியில் நிற்கிறாங்க. நீங்களே அவையோட நிற்கிறீங்க, போய் சுயேட்சையான இல்லைன்னு காசு அடிக்கணும். நீங்க அவையோட நிற்கிறீங்க, நீங்க சுயேட்சையான 3 சீட் பிடிச்சிடலாம்னு சொல்லி எல்லாருக்குமே காசு அடிக்கணும். அப்போ ஒரு பயம் ஒன்று. ஆனால் அவன் இன்னொரு 2 வருஷம் போனா இப்ப இருக்கிறது இல்லை போயிடும் சிவான். அந்த பயத்துல அவன் இப்பயே வைக்கத்தான் படிக்கணும். அவன் ஹரணின்னு சொல்லி இருக்கிறா, அவன் சொல்லி இப்ப வைக்க போயிடும். வச்சால் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வடக்கு கிழக்கில் ஏற்படும். எந்த வடக்குல மாகாண சபையை நம்பி இருக்கிறேன். மாகாண சபை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு இதில் கொண்டு வரலாம்னு ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் அந்த அரசியலை மாற்ற போகிறோம்னா ஒரு வசனையும் சொல்லி நம்ம இல்லை. அது வரைக்கும் நாங்கள் சில அரசியல் முடிவுகளை நான் என்ன சொல்லிடுறேன், நான் அல்ல சொல்கிறேன். நன்றி.